இந்த அஞ்சலி இருந்துட்டு இப்போ கார்த்திக்க மிரட்டுறது மட்டும் இல்லாம, அடுத்ததா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்கே கூட கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சு, ஒரு மிகப்பெரிய சதியில போய் பார்த்தீங்கன்னா மாட்டிக்க ஆரம்பிச்சாரா. அதாவது எஸ்எஸ்கேவ பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு விஷயத்த சொல்லி இந்த அஞ்சலி மிரட்டிக்கிட்டு இருக்கா. ஆனா எஸ்எஸ்கே என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டாக்குமெண்ட்ட கொண்டு போய் நம்ம கார்த்திக் கிட்ட காட்டி, அஞ்சலி தான் பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே எடுத்து என்கிட்ட குடுத்தது அப்படின்ற மாரி சொல்லி நம்ம கார்த்திக் கிட்ட சொல்ல ஆரம்பிச்சாராங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கார்த்திக் ரொம்பவே டென்ஷனா இருக்காரு. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சல் மறுபடியும் ஆபீஸ்க்கு பார்த்தீங்கன்னா மிரட்டிட்டு போயிருக்கா. ஒழுங்கு மரியாதையா பார்த்தீங்கன்னா எனக்கு பணத்த குடுத்துரு. இல்லன்னா நான் என்ன பண்ணுவேன், ஏது பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது அப்படின்ற மாரி. அடுத்ததா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்போ அஞ்சலி இவ்ளோ மிரட்டிட்டு போனோனே, நம்ம கார்த்திக் அங்கேயே பார்த்தீங்கன்னா, அவள போட்டு பொளந்து கட்டாம அமைதியா பார்த்தீங்கன்னா விட்டுட்டு நம்ம இலக்கியா கிட்ட முறையிட்டுட்டு இருக்காங்க. ஆனா இலக்கியாவுக்கும், கௌதமுக்கும் இதுல என்ன இருக்கு? ஒண்ணுமே பார்த்தீங்கன்னா இல்ல. அமைதியா பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக் தான் இது எல்லாத்தையுமே டீல் பண்ணணும். ஆனா எதுக்காக இவங்க கிட்ட கொண்டு வராங்க அப்படின்ற விஷயமே தெரியல. ஆனா நம்ம கார்த்திக் இப்படி சொல்லிட்டு கிளம்புனதுக்கு அப்புறமா, நம்ம கௌதமுக்கும், இலக்கியாவுக்கும் இந்த அஞ்சலி மேல சரியான கோவம் வர ஆரம்பிச்சிருது. ஏன்னா இந்த அஞ்சலிய எப்படியாச்சும் பார்த்தீங்கன்னா செட்டில் பண்ணி விட்டுறலாம். அவளோட மனச மட்டும் அதாவது அவளோட மூளைய மட்டும் பார்த்தீங்கன்னா மாத்திட்டா போதும். கெட்டவள நல்லவள ஆக்கிட்டா போதும். ஈஸியா பார்த்தீங்கன்னா எல்லாமே முடிஞ்சிரும் அப்படின்ற மாரி நெனச்சுட்டு இருந்தாங்க. ஆனா இந்த இடத்துல என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கார்த்திக் இப்பல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம போயிடுச்சு. இந்த அஞ்சலி எஸ்எஸ்கேவுக்கு ஃபோன் பண்ணி அப்படி என்னதான் மிரட்டுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள பத்தி எனக்கு எல்லா ரகசியமும் தெரியும். உங்க பொண்டாட்டி பேரு அதாவது உங்க பொண்டாட்டிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நீங்க ஒருத்திய கல்யாணம் பண்ணி ஏமாத்தி புள்ள குடுத்தீங்களே, அவங்க எல்லாருமே எனக்கு நல்லாவே தெரியும். அது ரேவதி தானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்லி, ரேவதியோட விஷயத்த பார்த்தீங்கன்னா வெளிய கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோனே எஸ்எஸ்கேவுக்கு பயங்கரமா அள்ளு விட ஆரம்பிச்சிருச்சு. கடைசியா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலியோட சுயரூபத்த இப்போ நம்ம கார்த்திக் கிட்ட காட்டினோம் அப்படின்னா, கார்த்திக் கண்டிப்பா பார்த்தீங்கன்னா சும்மா இருக்க மாட்டான். இந்த அஞ்சலிய தூக்கி ஜெயில்ல போடுவான் அப்படின்றதுனால, இப்படி ஒரு பிளான பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. இது உண்மையிலேயே ரொம்பவே நல்ல விஷயம் தான் சொல்லணும். ஏன்னா இந்த இடத்துல இப்போ வசமா பார்த்தீங்கன்னா அஞ்சலி மாட்டிக்கிட்டா. நம்ம கார்த்திக் இந்த ஃபைல அதாவது அந்த ஒரு ஃபைல பார்த்தீங்கன்னா காட்டி, "என்ன இது அஞ்சலி? நீ பார்த்தீங்கன்னா இவ்ளோ பெரிய கேடு கெட்ட காரியம்லாம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா, அப்போ நடந்தது எல்லாமே நீயா செஞ்ச சதிதான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு இப்ப தான் தெரிய வருது. அதுவும் என்ன கடத்தி, கொல்ல பார்த்து எவ்ளோ பெரிய வேலையெல்லாம் செஞ்சிருக்கேன். இதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா, உன்ன நான் எப்படி ஏத்துக்குவேன்னு சொல்லிட்டு நெனச்சுட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் உன்ன ஜெயிலுக்கு போனா அதாவது ஜெயில்ல இருந்து நீ ஜெயிலுக்கு போயிருந்தா பிரச்சனை கிடையாது. ஆனா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, உன்ன காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சாங்க இல்லையா? அவங்கள சொல்லணும். உன்ன ஜெயிலுக்கு எப்படி அனுப்புறேன்னு மட்டும் பாரு அப்படின்ற மாரி சொல்லி இந்த அஞ்சலி மேல இருக்கிற அதாவது பொய் கேஸ் என்னென்னலாம் போட முடியுமோ, அது எல்லாத்தையுமே போட்டு இப்போ ஜெயிலுக்கு அனுப்ப போறாங்க. எஸ்எஸ்கே தானாவே இத செஞ்சிருப்பாங்க. ஆனா, அஞ்சலி இப்போ செஞ்ச காரியத்துக்காக பார்த்தீங்கன்னா, இங்க நம்ம கார்த்திக் கூட மறுபடியும் அஞ்சலி சேர்ந்துரவே கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த மாரி ஒரு வேலைய சிறப்பா பார்த்தீங்கன்னா செஞ்சு விடுறாங்க. உண்மையிலேயே எஸ்எஸ்கே பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணாரு அப்படின்னா, அவருக்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும். ஏன்னா, அஞ்சலியோட சுயரூபத்த காட்டி கடைசியில பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டாங்கன்னா, ரொம்பவே சூப்பரா இருக்கும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.